நானும் என் தந்தையை சந்தித்து நடந்த உண்மையெல்லாம் எடுத்து கூறி உனக்கும் எனக்கும் திருமணம் ஏற்பாடு செய்கின்றேன். சற்று நேரம் உறங்கலாமே. எங்கதான் சென்றிருப்பாள்? சென்று பார்க்கிறது. அந்த எண்ணம் ஒருபொழுதும் உனக்கு வரக்கூடாது. இப்பொழுது நீதிமன்றத்திற்கு சென்று இன்னார்த்த மன்னர் என் தந்தையை சந்தித்து நடந்த உண்மைகளை எடுத்து கூறி உடைய தங்கைக்கும் எனக்கும் திருமணம் ஏற்பாடு செய்கிறேன். அப்படி திருமணம் நம்பிக்கை இல்லை என்றால் வீட்டிலிருந்து வாழ்வுகள் என்னோட சொல்லுவார்த்தை கேளுமா. வேண்டாமாமா, அவரை மறந்துவிடமா. அவர் மீது அளவுக்கு அதிகமாக ஆசை வைத்து அவரை உயிருக்கு உயிராக கால் வைத்திருக்கிறேன். மறைக்க சொன்னால் மறைக்க முடியாது. அவர் யார்? நாட்டு இளவரசர். சொல்லுவதை கேளுமா. அவரை மறந்துவிடமா தங்கச்சி. உங்கள் வார்த்தை இன்னல் கேட்க முடியாது, அவரை இன்னல் மறைக்க முடியாது. நாட்டு இளவரசர் அரசர் நம்ம யாருமா இறந்த பிறகு என் மீது அண்ணன் யார் மீதும் தோல் மீதும் சொல்லுவார்த்தை கேளுமா. இது நாள் வரையிலும் உங்கள் வார்த்தைக்கு மறு வார்த்தை உங்கள் தங்கை கலையரசி நான் பேசியதே இல்லை. ஆனால் இன்று உங்கள் வார்த்தை என்னால் கேட்க முடியாது. நான் வாழ்ந்தால் அவரோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு இருந்திருந்தால் நம்ம இருவருக்கும் அண்ணா, தாய் தந்தை இறந்த நாள் முதலாக குறைபாடும் இல்லாமல் வளர்ந்து வந்தேன். என்னால் கேட்க முடியாது. அவரை பிரித்து மறந்து என்னால் வாழவே முடியாது. அன்பே துமந்தே
போண்டது என்னை தவிக்க விடலாமா என்னை தவிக்க விடலாமா நீ அரைச்சே சந்தனமே வாசனதா மாறலையே பேசாம போனதென்ன பாசபுரா விண்ணிலே வீசாம வீச இந்த பாழமுழல் மண்ணிலே என்னை தவிக்க விடலாமா என்னை தவிக்க விடலாமா அன்பே சுமந்து சுமந்து அவர் நாடாள பிறந்த நாட்டு இளவரசன் தான் இருந்தாலும் அவர் என்னுடைய காதலன் அண்ணா அவர் மீதும் அவர் வார்த்தையின் மீதும் எனக்கு நம்பிக்கை உள்ளது அவர் என்ன வார்த்தை உரைத்தார் நீங்கள் இருவரும் என்னை பின்தொடர்ந்து அரண்மனை வாருங்கள் அவர் உரைத்த வார்த்தை நாம் இருவரும் இப்போது அரண்மனைக்கு சென்று அங்கே என்னதான் நடக்குது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் கருத்தா பொம்பளை கண்டுபிடிச்ச சென்ற தலைமையாளர் காணவில்லையே. தேடுகிறேன் எங்கு தேடிய அந்த கருத்தவன் ஒருவர்கள் காணவில்லை. கருத்த பொம்பளை கண்டுபிடிச்ச வீரம் கோரமாய் விட்டது. என் மகன் பார்த்திருக்கிறேன் ஐயா. என் மகன் தான் அழைத்து கேட்டு பாருங்க. கண்டுபிடிக்க வேண்டும் தினத்தோடு சென்ற தளபதியார் கண்டுபிடிக்க காலம் ஒன்றாக சேரட்டும். அந்த கல்வனை கண்டுபிடிப்பது என் கடமையாக இருந்தாலும் ஒரு உண்மை உனக்கு போகிறான். ஒரு ஏழை பெண்ணை உயிருக்கு உயிராக காதலிக்கின்றேன். அவனுக்கு என்னை உயிருக்கு உயிராக காதலிக்கின்றேன். நீ சம்மதம் என்று ஒரு வார்த்தை எடுத்து உரைத்தால் அந்த ஏழை பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்வேன். மன்னர்களும் பேந்தர்களும் பெண் கூட காத்து கொண்டிருப்பாங்க. அது ஏழை மடக்கலாமா அப்பா கோபுரமாக கோபுரமும் குப்பையாக இருந்தாலும் எனக்கு தேவை அந்த பெண்ணா. எனக்கு திருமணமே வேண்டாம். பேசக்கூடாது அப்படியே மனம் விட்டு வைக்கின்றேன். பாருங்க ஆமா எந்த நாடு உயிருக்கு உயிராக காதலிக்கும் ஏழை பெண் மகாராஜாவை விட்டு வந்தமானே நான் புண்ணியம் செய்து இருக்கின்றேன். நம்முடைய இருவர் சம்மதம் போதாதப்பா. உடல் வந்த அண்ணன் வந்திருக்கிறார். அவர் விருப்பத்தை கேட்டு என் மகனும் தங்கமதி ஆசைப்பட்டு விட்டார். உன் தங்கை ஒரு மகன் மீது ஆசைப்பட்டு உன் தங்கை கொடுப்பதற்கு முழு சம்மதம். மனவரை மாப்பிள்ளை இளவரசர் அவர் தான் உட்கார்றான். பஸ்ல சீட்டு காலியா இருந்தா ஓடி போய் இடம் முடிச்சு உட்காந்தியா. மனவரை காலியா இருக்கா நான் உட்காந்துட்டாங்க. இடம் காலியா இருந்தா உட்காந்துடுவோம். உண்மைதாங்க. பொறம்போக்கு காலியா இருந்தா அவங்க பட்டா பண்ணிக்கிறாங்க. இந்த மனவரை காலியா இருந்தா நமக்கு கூடாதா? போய் மாப்பிள்ளை
மாப்பிள வாரார் மாட்டு வண்டியிலே மாப்பிள பச்ச அப்பா வார ஓட்ட வண்டியிலே ஐயா பைக்ல வந்தாருங்க அந்த மூலையிலே வேட்ட வளையில நம்ம கிளம்புற பஸ் ஸ்டாண்ட் தரத்துல அரைக்கடுங்க கூட்டார வண்டி அது நம்ம செட் பண்ணாரு ஐயரு சத்தன துக்கமான செய்யறாங்க என்ன அவரு கனவாயிங்க 50000 யாரு தெரியல ஐயரு விட்டு வைக்கல அவர் வீட்டுக்கு வேலை செய்யணும் நான் வர போறீங்க ஏய் போன் நின்றா வட்டி கொடு அசல் கொடு வட்டி கொடு அசல் கொடு நான் உயிர் எடுக்கறாரு உயிரோட இருக்கும் போது இப்போ ஐயர் செத்து போட்டாரு யாரு போய் காப்பாரு ஏண்டா ஐயா ஐயரு கட்ட கடை வாங்குற 50000 ஐயரு செத்தாரு ஆட்டம் போடுற இப்ப வள்ளி நாடகம் மண்டபத்துல 4.5 லட்சம் ஆறு கட்டிங்க நீங்க ஐயர் இல்லாம கல்யாணம் நடக்கூடாது இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் எப்படி நடக்கும் ஐயர் பத்தி எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் ஐயோ நானே உழைச்சினாப்பா தவளை வாழால் கட்ட மாதிரி கட்டி போட்டேன் நானு ஐயோ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா யாருன்னா மதிப்பாங்களா ஆபத்துக்கு பாவை ஐயர் மாத்திரம் எனக்கு எப்படி தெரிஞ்சு தெரியுமா அது ஒரு ரகசியமே இருக்குது அந்த ரகசியத்தை சொல்லு நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டியா சொல்லுங்க பார்த்தா நல்ல பையனா சரி சரி யாரும் இல்லையா அப்பாடா மனசு நிம்மதியா இருக்குது எங்க குடும்பத்துல எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆன முதல் இல்லையா தகராதாய் மனம் கட்டு குணம் கட்டு 2 பேரும் பிரி விட்டுட்டாங்க ஆமா ஆமா கை கை போட்டாங்க சாப்பாட்டுக்கு ஏதாவது வயிறு சொல்லி எங்க அம்மா ஐயர் வீட்டுல போய் வீட்டு வேலைக்காக சேர்ந்தாங்க அந்த ஐயர் நான் சொன்னாரு எங்க வீட்டு ஒரு பசுமாடு இருக்குது அந்த பசுமாட்டை பார்த்துக்க வீட்டு வேலை செய்ய உனக்கு மாசம் சம்பளம் கொடுக்குறேன் சொல்லிட்டாரு இப்படியா காலம் போயிடுது முக்கியமான சமாச்சாரமே இங்க தாண்டா நீ யாருக்கிட்ட சொல்ல மாட்டீங்க யாரும் இல்லையே அப்படின்னா சொல்றேன் ஒரு நாள் எங்க அம்மா மாட்டு கொத்தாவுள்ள மாட்டு சனி வாரி இருந்துக்கிறாங்க அந்த வழியா ஐயரு போய்கிறாரு இவருக்கு அமுக்குன்னு இந்த அமுக்கு இந்த பாவி பின்னாடியா போய் கோய் அமுக்கிற மாதிரி ஒரே அமுக்கு அமுக்கிட்டாங்க விட்டு இருந்தா பரவாயில்ல போட்டு ஒரு குமிக்கிட்டாரு அதுக்கப்புறம் பண்ணது தான் நானே பண்ணி கிராஸ் மரியாதை கட்டுப்படும் கிராஸ் தானே 4 லிட்டர் சேர்த்து கறங்குது அவன் பணத்தை மூட்டை கட்டிக்கிட்டு சந்தையா அலையிறான் கிராஸ் ஆதிதான் பண்றான் கிராஸ் அது இருக்கிற மரியாதை உனக்கு என்னடா தெரியும் கிராசோ கல்யாணம் நடக்கணும் ஓதனமா அப்படின்னா நான் செக் பண்ண போறேன் செக் பண்ண போறேன் நம்ம டிரைவர் இருக்கிறார் பாரு வேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டயர் எடுத்து கல்ல நெருக்கி பாப்பாரு கல் எடுத்துட்டா டயர் அந்த கல் எடுத்து பல்ல
கௌசல்யா கௌசல்யா வந்துகிறாளா 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 ஒதிகாது கூட எழுதி வந்து ஒதின்னு சொல்ற மாதிரி இல்லவாக்குது இது. எம்மா தாய்க்குலமே இந்த கூட்டத்துல கௌசல்யா யாருன்னா இருந்தீங்கன்னா தப்பா நினைக்காதீங்க. எங்க அக்கா பொண்ணு பேர் கௌசல்யா. மெட்ரோஸ்ல கொடுத்துருக்கிறேன். நம்ம ஊர் அட்ரஸ் கேடிச்சு வள்ளி நாடகம் பண்ணா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். கூட்டத்தோடு கூட்டமா எங்க உட்கார்ந்து இருக்குதோ அப்படி விசாரிக்கிற மாதிரி கௌசல்யா கௌசல்யா வந்துகிறாளா வந்துகிறாள் அப்படி கேட்டுக்கிட்டேன். கௌசல்யா இன்னைக்கு கௌசல்யா கௌசல்யா ஒரு ஆளுக்கு 2 முட்டை 5 6 மீன் ஏடா சைவிட்டு கவுத்து கவுச்சில்லை இருக்குதுங்க உங்க புண்ணியத்துல பரவாயில்ல. நேத்து சாப்பிட்டவன் அது ஒயிட்ல நாட்டு கோயா வனராஜா தனம் தன்ன தனம் தன்ன தானியம் தனம் தன்ன தனம் தன்ன தானியம் சிவ சப்ரபாதம் அறிவு கட்டவனே மூளை இல்லாதவனே பாடி அடிக்குதா சாமி. சாவுக்கு சூக்கு வித்தியாசம் தெரியாது. என்ன மாப்பிள்ள அம்மா கோவப்படுறாரு என்ன இது சுப்ரபாதம் இல்லங்க நீ சொன்ன நான் ஒத்துக்க மாட்டேன். நல்லா கவனிங்க எனக்கு. எங்க ஊர்ல மார்கழி மாசம் ஆச்சுன்னா ஊருக்கு ஊர் ரேடியோ பாடும் கோவிலுங்க இல்ல. அந்த மாதிரி எங்க ஊர் ஈஸ்வரன் கோயில்ல வெடிகால ஆச்சுன்னா பட்டு தட்டி விட்டுருவாங்க. 4:45 மணிக்கெல்லாம் பாடும் அரை தூக்கத்துல இருப்பேன் நானு. நான் கார்த்தி மாசம் வந்து எனக்கு காது கேட்காதுடா. சரி சரி சாமான் போடு சாமான் போடு மளிகை சாமான். ஏய் மூத்தத்துக்கு நேரம் ஆச்சு. நாய் அழிவுது. சரி சரி முக்கியமான 2 ஒன்று சொல்றேன் அதெல்லாம் கொண்டு வந்துரு. 10 மணி பச்சரிசி போட்டுக்கோ. ஏய் இங்க கொஞ்சம் தான் செலவாகும். நீ ஆத்துக்கு எடுத்துட்டு போயிடுவேன். ஆத்துக்காரர்கிட்ட கொடுப்பேன். அவன் சிங்கிடி பச்சரி செஞ்சிடுவான். கரண்டியை போட்டு கிண்டிட்டே இருப்பான். அது உளவளன்னு எடுத்து உளவலும் ஆயிடும். அது மட்டும் இடம் அப்படியே அப்படி 5 லிட்டர் நெய் 50 தான் இங்க செலவு. மீதி ஆத்துக்கு எடுத்துட்டு போயிடுவேன். ஆத்துக்காரிக்கிட்ட கொடுப்பேன். அவன் நெய் பலகாரம் சுட்டு சுட்டு வைப்பான். நான் சுட சுட புட்டு புட்டு தின்பேன். அப்படியே அப்படி 1 ரூபாய்க்கு வெத்தலை 1 கிலோ பாக்கு. வெத்தலை அதிகமா வாங்கிட்டு வந்தா வாடி வதங்கி போயிடும். பாக்கு அப்படியே இருக்கும். 1 2 தான் செலவாகும். மீதி எடுத்துட்டு போய் செட்டியார் கடையில் கொடுத்துட்டு திரும்ப காய்ச்சி வாங்கிக்குவான். ஏய் கமிஷன்ரா. ஆமாண்டா. அது மட்டும் இல்ல 101 தேங்காய் போட்டுக்கோ. 1 தான் செலவாகும். மூட்டை கட்டி ஆத்துக்கு எடுத்துட்டு போயிடுவேன். மீதிய மொத்தமா சேர்த்தா 1 மூட்டை ஆகும். நானும் என் மனைவி சேர்ந்து காணம் ஆடிடுவோம். காணம் ஆனா புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு இருக்கோ இல்லையோ அதை வித்து காசாக்கிடுவான். அந்த எண்ணெயை வித்து காசாக்கிடுவான். இப்படிதான்டா குடும்பம் போயிட்டு இருக்கு. என்ன பண்றது? கமிஷன் இல்லாத வியாபாரம் கழுத வியாபாரம் சொல்லுவான். அது போலதான். சரி மந்திரத்தை ஊதலாமா? ஊதிடுவா. சுக்லாம்பரத்ரமம் சுக்லாம்பரத்ரமம் சூத்ரே தத்ரமம் ஆஹோ ஏ ஐ ஓ ஔ அக்கு போடா மக்கு. ஏய் ஓசடா அதெல்லாம். ஓம் குட்டாராய நமஹ குட்டாராய். உயரமா இருக்கவாள பார்த்து குட்டாராயணமான சொன்னா அவ குட்டையா போயிட்டே இருப்பான். மந்திரத்தின் சக்தி அப்படி. வர்த்த கண்ட கட்லா கண்ட தேடி கண்ட புல்லா கண்ட கண்ணாடி கண்ட பப்பா 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 கண்ட. ஏறி ரம்பிட்டோ குஞ்சு விட்டுட்டானா? குஞ்சு மீன் குஞ்சு கடா குஞ்சு விட்டுருக்க. அந்த வருஷம் நல்லா லாபம் கிடைக்கும். 300 ரூபான்னு போட்டா கூட ஒரே இருக்காங்க. திங்களாயிரமக திங்களாயிரமக. ஏமா பங்காளிக்கு மொத்த பேர் வந்துட்டாளா? போய் முகசவரம் பண்ணிட்டு வாங்க. தப்பா நினைக்காதே. கல்யாணத்துக்கு வந்தவ தாடி மீசல் இருந்தா நல்லா இருக்குமோ? அத
சேவிங் பண்ணிட்டு டிப் டாப்பா வாங்கன்னு சொன்னேன். செவ்வாவாய நமக, செவ்வாவாய நமக. ஏப்பா பங்காளியில வந்து கல்லுக்கு எண்ணெய் விட்டல. என்ன கொஞ்சம் கிடையாது கல்லுக்கு தப்பா நினைக்காதடா. பெரியவன் என்ன சொன்னா? அருந்ததி பார்த்து அம்மி மிதித்துன்னு சொன்னேன். அம்மி கல்லு மேல காமாட்சி அம்மன் விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு. வர எண்ணெய் குறைஞ்சு போச்சுடா. செத்த எண்ணெய் விடுங்கன்னு மறைமுகமா சொன்னேன். புதனாய நமக, புதனாய நமக. ஏப்பா முதல் சம்பந்தம் யாரு? சம்பந்தில ஏடுவா. சம்பந்த மாத்திரம் சம்மந்தம் என்ன பண்ணுது? இல்ல, கல்யாணத்துக்கு சம்பந்திக்கு வந்திருப்பாங்க. அந்த சம்பந்திகளுக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டேன். ஓ விஷாயாய நமக, விஷாயாய நமக. ஏமா கைத்துல கயிறு இல்லாத பொம்மை நாட்டி ஒரு 7 பேர் எழுந்து வாங்க. கழுத்துல கயிறு இல்லாத பொம்பளைங்க ஏன் கூப்பிடுறாங்க? தப்பா நினைக்காத, அமங்கல் கிடையாது. கயிறு இல்லாதவான்னா கல்யாணம் ஆகாத கண்ணி இஸ்திரிங்கோ. அவங்க வந்தாங்கன்னா பொண்ணு மாமரிக்கும் நுழைஞ்சு வைப்பாங்க. ஏய், நுழையில நலங்கு. ஆமா ஆமா. ஏண்டா தாலி வாங்கலையோ, தாலி வாங்கலையோ? இதெல்லாம் இது பண்ணிடுவாங்க. கட்டுற தாலி சொன்னா அறுக்கிற தாலி சொல்றேன். மோசக்காரன். அடி அம்பி அதை விடு. உங்க கோழி மாப்பிள்ள இருக்கா? தோய் மாப்பிள்ளை, தோய் மாப்பிள்ளை. மாமா மாமா நீ தானா அது? அங்காடி. முட்டியை போட்டுக்கோ. போடுறா முட்டிய. மூக்கல வரல வச்சுக்கோ. நல்லா சரி கொட்டுக்கோ. தலை குடிமா? ஐயோ. கொட்டுண்டியா? ஏக தண்டாய மக, வக்ர துண்டாய ஸ்ரீமக. தம்பி மூத்திர வரல காட்டு. ஏய், மூந்திர வரலடா. காட்டுட்டியா? தர்பியை மாட்டிக்கோ. மீண்டும் 3 கொட்டு கொட்டிக்கோ. நன்னா கொட்டுறா. தலையில கொட்டிக்கோ. ஏக தண்டாய மக, வக்ர துண்டாய ஸ்ரீமக. தன்னோ பிரசோத மூக்கல வரல வச்சுக்கோ. மீண்டும் வச்சுண்டியா? ஏக தண்ட. ஏடா அம்பி செத்தவ பேர் என்ன சொல்லு? குருசாமி கவுண்டர். முனுசாமி கவுண்டரீசிய சாலோக சாரூப சாமீப சாயுஷ்ட பரம மோட்சமே ஸ்வாஹா. அது விடுங்கோ. அவ தோப்பனார் பேர் சொல்லுங்க. ராமசாமி உடையார். என்னடா கவுண்டர் ஒடியாரு எங்கேயோ இருக்குது. சரி நமக்கு என்ன? ராமசாமி ஒடியாரீசிய சாலோக சாரூப சாமீப சாயுஷ்ட பரம மோட்சமே ஸ்வாஹா. அது விடுங்கோ. அவ தோப்பனார் பேர் சொல்லுங்க. காசிம் பாய். காசிம் பாயா? ஐயோ காசிம் பாயிசிய சாலோக சாரூப பரம மோட்சமே ஸ்வாஹா. அது விடுங்கோ. அவ அம்மா பேர் என்ன சொல்லுங்க. மேரி மாதா. ஐயோ 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 அட மோசக்கார பாவி, மொத்தமே கலப்படமா இருக்கிறதேடா. இதனா எந்த கோத்திரத்தோட சேர்க்கிறது? கோத்தனா சேர்த்துக்கோ. நேற்று அண்ணா புரிஞ்சுட்டு பல பற்ற கோத்திரமே ஸ்வாஹா. போடுறியா? பல பல பற்ற போடுறா. டேய் பல பற்ற டேய் பல பற்ற பல பற்ற பல பற்ற பல பற்ற அட காரி மூஞ்ச பல பற்ற பல பற்ற கோத்திரமே ஸ்வாஹா. நிச்சய காட்டு நேரா போய் ஆத்த தலைமுழுக்கா போ போ. கல்யாணத்துக்கு மதம் சொல்றீங்க, கருத்து மதத்தை சொல்றீங்க. ஐயோ இது கிராஸ் அப்படிதாங்க இருக்கா. சீ. மக்கள் வந்திருக்காங்க. ஒரு பெண்ணின் கழுத்துல தாலி ஏறு நேரத்துல ஓடி வந்து தடுத்து